The given complex number z equal to minus 1 minus I. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நான் என்ன ஈக்குவேட் பண்ணுறேன்னா r cos theta plus ir sin thetaக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேல்யூ minus 1 minus iன்னு இருக்குது equal to r cos theta plus ir sin thetaன்னு நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரியல் பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா minus 1, இங்கே ரியல் பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா r cos theta, இமேஜினரி பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா minus I, அதே போல் இங்கே இமேஜினரி பார்ட்டு IR sin theta. ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் பார்ட் இதில் என்ன minus 1 ஈக்குவல் டு ரியல் பார்ட்டு r cos theta, இமேஜினரி பார்ட்டு minus I ஈக்குவல் டு IR sin theta. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்னன்னா I இன்ட்டு minus 1ன்னு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ I நம்ம போட தேவையில்லை, minus 1 equal to r sin theta எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 minus 1 equal to r cos theta, ஈக்குவேஷன் நம்பர் 2 minus 1 equal to r sin theta. Now squaring and adding on both the sides of this equation. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், minus 1 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த minus 1 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே r cos thetaவை ஸ்கொயரிங் பண்ணிக்கிறேன், r sin thetaவையும் ஸ்கொயரிங் பண்ணிட்டேன். அண்ட் ஆடிங், ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் both the terms. minus 1 into minus 1 is 1 plus minus 1 into minus 1 is 1 equal to r square cos square theta plus r square sin square theta. 1 plus 1 is 2, r square common வெளியில் எடுத்துக்கலாம், cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta value is 1. So r square equal to 2, r equal to root 2. நெக்ஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைடிங் ஈக்குவேஷன் 2/1. அப்போ ஈக்குவேஷன் 2 எவ்வளோ, r sin theta ஈக்குவல் டு -1. ஈக்குவேஷன் 2 எழுதியாச்சு. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 இஸ் r cos theta ஈக்குவல் டு -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 1. r கேன்சல் பண்ணிக்கலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ sin theta by cos theta இஸ் இந்த வேல்யூஸாக tan thetaன்னு எழுதிக்கலாம். இங்கே மாடுலஸ் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 1 divided by 1 is 1. ஸோ tan theta equal to 1, theta equal to tan theta tan 45 equal to 1. இப்போ thetaவோட வேல்யூ 45. இந்த thetaவோட வேல்யூ 45 தான். இதை வந்து பை ஃபார்மில் நம்ம எழுதணும். 180 எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் இந்த 45 டிகிரி கிடைக்கும். 180 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 45 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 180 பைன்னு எழுதிக்கிறேன், இந்த 4 இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூவை π/4ன்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கியூமெண்ட், இப்போ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்கியூமெண்ட் ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். -1 -i. ஸோ ரியல் பார்ட்டுக்கு மைனஸ் சைன் இருக்குது, இமேஜினரி பார்ட்டுக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ரெண்டும் மைனஸ் சைன் இருந்தால் எந்த குவாட்ரண்ட்டில் இந்த பாயிண்ட் லை ஆகிருக்கும்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில். அப்போ ஆர்கியூமெண்ட்டோட வேல்யூ, ஆர்கியூமெண்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு -π + theta. ஆர்கியூமெண்ட் -π + theta. இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபோர்த்தா தேர்டா, தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ the point complex number lies in the third quadrant. So minus pi
ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ பை பை 4. So argument z equal to minus pi plus pi by 4. LCM எடுத்துக்கலாம். 1 into 4 is LCM. இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 into 4 is LCM. இந்த மைனஸ் பையோட வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போ டினாமினேட்டர் இங்கே 1 இருக்குது. இங்கே கம்பேர் பண்ணுற எல்சிஎம்மோட 1 இருக்குது, 4 இல்லை. இந்த ப்ளஸ் சைனை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். பையோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அகெயின் comparing the denominators 4க்கு 1 இல்லை, ஸோ எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், பை இன்ட்டு 4 இஸ் 4 பை, ப்ளஸ் 1 into pi is pi divided by 1 4 the 4. ஸோ ஆப்போசிட் சைனால் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 4ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3 பை வரும். பெரிய நம்பரோட சைன் தான் போடணும், கிரேட்டர் நம்பரோட சைன் தான் போடணும். இங்கே கிரேட்டர் நம்பர் 4ங்கிறதுனால இதனோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 3 pi by 4. Now express in the polar form. Minus 1 minus I equal to r cos theta plus I r sin theta. R oda value root 2 cos theta oda value argumentல இருக்க theta oda value தான் எப்பயுமே போடணும். ஏற்கனவே tan theta க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அது போடக்கூடாது. root 2 cos minus 3 pi by 4 plus root காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு root இருக்கும், இங்கேயும் ஒரு root இருக்கும். cos minus 3 pi by 4 plus sin minus 3 pi by 4. இங்கேயும் r இருக்குது, காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். ஆரோட வேல்யூ root 2, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் போலார் ஃபார்ம். Question number 6, z equal to minus 3. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட் எதுவும் கொடுக்கல. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். minus 3 equal to r cos theta plus ir sin theta. இப்போ இதில் இது ரியல் பார்ட், இந்த மைனஸ் 3ங்கிற வேல்யூ ரியல் பார்ட்டு. அதே போல் r cos thetaவும் ரியல் பார்ட்டு தான். இமேஜினரி பார்ட்டு ir sin theta. ஸோ இங்கே இமேஜினரி பார்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். மைனஸ் 3 ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. அதே போல் இமேஜினரி பார்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ ஐஆர் சைன் தீட்டா. ஸோ 0 ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. மைனஸ் 3 ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. 0 ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. now squaring and adding. minus 3 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், 0வை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், 0 தான் அதனோட வேல்யூ. ஆடிங். இப்போது r cos தீட்டாவை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், r sin தீட்டாவை ஸ்கொயரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் த டேர்ம்ஸ் ஆன் போத் த சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். minus 3 into minus 3 is plus 3 into 3 is 9. r square cos square theta plus r square sin square theta. r square காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரோட வேல்யூ root 9. 3 3 is 9. ஸோ 3 ஒரு 3 எடுத்துக்கலாம் வெளியில். இப்படி எழுதிக்கலாம். ஸோ r equal to 3. இப்போ டிவைடிங் ஈக்குவேஷன் 2 by 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை எடுத்து எழுதிக்கலாம். 0 equal to r sin theta. இது divided by r cos theta minus
3. 0 divided by any number is 0 equal to r cancel பண்ணிக்கலாம் tan theta. So tan theta equal to 0. So tan 0 equal to 0. இப்போ theta ஓட வேல்யூன்னு பார்த்தோம்னா 0 degree. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to -3. இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரியல் நம்பர் வந்து -3 + 0 i இருக்குது. ரியல் பார்ட்டோட சைன் பார்த்தோம்னா மைனஸ் இருக்குது. இமேஜினரி பார்ட்டோட சைன் பார்த்தோம்னா ப்ளஸில் இருக்குது. 0 வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். -1 -2ன்னு போனால் தான் நம்ம நெகட்டிவ் வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஸோ இதில் 0ன்றக்காக பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் ப்ளஸ் 2 இருக்கிறதுனால எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மைனஸும் ப்ளஸும் இருக்கிறதுனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஆர்குமெண்ட் π - θன்னு வரும். ஆர்குமெண்ட் π - θ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் லை ஆகிருக்கு. ஸோ π - θன்னு எடுத்து எழுதிக்கலாம். π - θவோட வேல்யூ 0. So argument value is pi. Now we have to express in the polar form. Polar form z value -3 is equal to r cos theta plus I r sin theta √2. இங்கே √2. ஸோ வெளியில் எடுத்துக்கலாம். cos thetaவோட வேல்யூ ஆர்குமெண்ட்டில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதுதான் நம்ம thetaக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் I sin pi. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் போலார் ஃபார்ம். இப்போ ரியல் பார்ட் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். √3 + I. √3 + I r cos theta ப்ளஸ் I r sin thetaவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். √3 is the real part, r cos theta is the real part. Iங்கிறது imaginary part, IR sin thetaங்கிறது imaginary part. ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். √3 equal to r cos theta, I equal to IR sin theta. இப்போ இங்கே I போட வேண்டாம். அப்போ 1 மட்டும் இருக்குது. R sin theta. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 now squaring and adding the values on both the sides of this equation. First square பண்ணிக்கலாம். √3 square இந்த 1ஐயும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணியாச்சு. adding, squaring and adding அதே போல் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். r cos thetaவை ஸ்கொயரிங் பண்ணிக்கலாம். திருப்பி r sin thetaவை ஸ்கொயரிங் பண்ணிக்கலாம். now adding, now squaring and adding on both the sides of this equation. ரெண்டு சைடை ஈக்குவலாக பண்ணியிருக்கோம். √3 into √3 is 3. 1 into 1 is 1. r square cos square theta plus r square sin square theta. r square காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். cos square theta இருக்குது. ப்ளஸ் r square எடுத்தாச்சு. sin square theta இருக்குது. 3 + 1 is 4. இப்போ cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. cos square theta plus sin square theta is 1. So 4 equal to r square into 1. r square is 4. r equal to √4. √2 into 2 is √4. So r ஓட வேல்யூ 2. r ஓட வேல்யூ is equal to. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். r sin theta divided by r cos theta equal to 1/√3. இங்கே மாடுலஸ் இருக்குது. r கேன்சல் பண்ணிக்கலாம். sin theta by cos theta is tan theta. tan theta equal to 1/√3.
equal to 1/√3. ஸோ tan தீட்டாவுக்கு என்ன வேல்யூ போட்டோம்னா 1/√3 கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ tan 30 degree equal to 1/√3. இப்போ இந்த 30 degree இங்கே 180க்கு நம்ம என்ன வேல்யூ இங்கே போட்டோம்னா 30 degree கிடைக்கும். ஸோ 6 போட்டோம்னா 30 degree. ஸோ 180/6 5/6 எழுதிக்கலாம். ஸோ theta equal to 30 degree, theta equal to 5/6. Argument of z next கண்டுபிடிக்கலாம். Argument of z complex number is √3 plus I. இதனோட வேல்யூ ரியல் பார்ட்டோட சைனு ப்ளஸில் இருக்குது, இமேஜினரி பார்ட்டோட சைனும் ப்ளஸில் தான் இருக்குது. ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. The point lies in the first quadrant. Positive இருந்தால் point lies in the first quadrant and the argument is theta. So argument of z is theta. So 5/6. Now we have to express the complex number in its polar form. Polar form எப்படி express பண்ணுறது பார்க்கலாம். So √3 plus I equal to r cos theta plus I r sin theta. R ஓட வேல்யூ √2. ஸோ R ஓட வேல்யூ 2. cos theta is ஆர்குமெண்ட்டில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை தான் போடணும். cos 5/6 plus I sin 5/6. This is the required polar form. Question number 8. C equal to I. So Z equal to x plus IY ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரியல் பார்ட்டு 0 எதுவும் கொடுக்கல, இமேஜினரி பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 0 + I இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். r cos theta ப்ளஸ் I r sin thetaவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது 0 ரியல் பார்ட், r cos theta is ரியல் பார்ட், I is imaginary part, அதே போல் IR sin theta is imaginary part. ஸோ ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 0 equal to r cos theta. இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். I equal to IR sin theta. இங்கே I போட தேவையில்லை. ஸோ I into 1 இருக்குது. ஸோ 1 equal to r sin theta. Equation number 1. Equation number 2. Squaring and adding both the sides of this equation. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 0 ஸ்கொயர், இந்த 1 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். and adding, squaring r cos theta, squaring r sin theta, squaring and adding. So squaring and adding on both the sides. 1 square is 1 equal to r square cos square theta plus r square sin square theta. 1 equal to r square common வெளியில் எடுத்துக்கலாம். cos square theta plus sin square theta. 1 equal to r square into 1 வரும். ஏன்னு கேட்டோம்னா cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. அதை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 equal to r square. ஸோ r square equal to 1, r equal to 1. So the value of r is 1. So equation number 2 equation number 1 divide பண்ணிக்கலாம். r sin theta equal to 1 divided by r cos theta. Tan theta, sin theta by cos theta is tan theta equal to 1 divided by 1 divided by 0 is any number divided by 0 is infinity. Any number divided by 0 is infinity. So என்ன வேல்யூ infinity வரும் அப்படின்னு பார்த்தோம்னா tan
90 degree is equal to infinity. So 180 by 2 is 90 degree. அப்போ pi by 180 pi எழுதிக்கலாம் pi by 2. So theta is 90 degree. So theta is pi by 2. இப்போ argument of z. The complex number is equal to 0 plus I. இங்கே பாசிட்டிவ் இருக்குது, மைனஸ் இன்னும் -1 -2 போகல, ஸ்டில் ஜீரோவில் இருக்கிறதுனால பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்கணும். இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது, ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ ஆர்குமெண்ட் வேல்யூ இஸ் theta. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z is theta and its value is pi by 2. இப்போ போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம். polar form 0 plus I equal to r cos theta plus I r sin theta. r oda value is r common வெளியில் எடுத்துக்கலாம். cos theta oda value ஆர்குமெண்ட்டில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதுதான் போடணும். இந்த வேல்யூ தான் pi by 2 plus I sin pi by 2. r oda value 1. So r க்கு நம்ம வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். This is the required polar form of the complex numbers.